ஹாய், ஹலோ மக்களே! ஒரு சூப்பரான ஒரு குட்டியான ஒரு விளாக் பார்க்க போறோம். ஓகே. நான் கனடா வந்தேன். ஏன் வந்தேன்? எதுக்கு வந்தேன்? எப்படா சென்னை வருவ? அப்படின்ற கதைய நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அப்ப என்னடா இந்த வீடியோல பண்ண போறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ நம்ம அண்ணா, அக்காவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஓகே. பட் அவங்க வந்து என்ன விட்டு ஊருக்கு போயிருக்காங்க. என்ன விட்டு ஊருக்கு போயிருக்காங்கன்னா, நம்ம எப்படி தூத்துக்குடி, திருநெல்வேலி போவோமோ, அது மாரி பக்கத்து ஊருக்கு ஒரு ஃபங்ஷனுக்காக போயிருக்காங்க. டொரான்டோக்கு போயிருக்காங்க. நேத்து நைட்டு தனியா தான் இருந்தேன். பட் நேத்து நைட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறேன். "மகான தனியா இருக்க, வீட்ல பேய் வந்துரும்" அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம ஒரு கண்ணாடி மட்டும் தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அந்த கண்ணாடியில போய் பார்த்தோன்னா, "நீ பேய் வரும்" அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணான். பட் நமக்கு பேய் கீய்லாம் பயமே கிடையாது. கடவுள் நம்ம கூட இருக்காரு. அவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் சேஃபா கூட்டு வந்துட்டாரு. பேய்களாமாங்க வந்தா அதுக்கும் மூச்ச போடு அப்படின்னு சொல்லி கூட சேர்ந்து மூச்ச போட்டு அடிக்க விட்டுற வேண்டியதான். மத்தபடி இப்போ ஜிம்முக்கு போறேன். 365 டேஸ் ஒர்க் அவுட் சேலஞ்சில இன்னைக்கு டே 181 ஒரு சூப்பரான ட்ரெய்னிங்கு. ஜிம்மோட ரூட்லாம் எனக்கு ஆல்ரெடி காட்டியிருக்காங்க. பட் நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது இந்த ரோட்ல ஃபாலோ பண்ணுறதுக்கு. மொபைல்லாம் ரோட்ல புடிச்சுன்னு ஓட்ட முடியாது. பட் சைக்கிள் ஒண்ணு வாங்கி குடுத்துருக்காங்க. புது சைக்கிள். ஃபர்ஸ்ட் டைம் புது சைக்கிள். எங்க அப்பா வந்து செகண்ட் ஹேண்ட்ல ஒரு சைக்கிள் வாங்கி குடுத்தாங்க. அத பத்தி நம்ம அப்புறமேட்டு பேசலாம். மோட்டிவேஷனான ஒரு ஸ்டோரி இருக்கும். பட் இருந்தாலும் அந்த சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே ஜாலியா ஓட்டிட்டு சூப்பரா போறேன். பட் வேற லெவல்ல இருக்க போகுது. எந்த ஜிம்முக்கு போறேன், என்ன ஒர்க் அவுட் பண்ண போறேன் அப்படின்ற வீடியோ தொடர்ந்து விளாக்ல பார்த்துட்டே இருங்க. என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸ்டே டியூன். லவ் யூ. போலாமா? டேய் போடா வீடியோ ஆஃப் பண்ணுறா. பொதுவாக ஜிம்முக்கு போனால் என்ன பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவல் நம்ம ஊர் மாதிரி தான். ஆக்சுவலாக இங்கேயும் வந்து ஜிம் ஷூ, அவுட் சைட் ஷூலாம் யூஸ் பண்ணக்கூடாது ஜிம்மில். ஷூ எடுத்தாச்சு. பர்ஸு ரொம்பவே முக்கியம். ஓகே. எங்கன்னா தொலைஞ்சிட்டா ஸோ சில ஸ்டஃப்ஸ்லாம் இருக்குது. ஆல்ரெடி வந்து டவல்லாம் இருக்குது. ஓகே. ரெண்டாவது வந்து இது வந்து ஜிம் டேக். ஓகே. இந்த ஜிம்முக்கு போனால் இந்த டேக் இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க. அப்படிலாம் இல்லை. பட் சொன்னாலும் விடுவாங்க. பட் இந்த பயோமெட்ரிக் வச்சுட்டு கரெக்டாக போயிட்டு அது பண்ணோம். ஜிம் சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஒர்க் அவுட் பண்ணி போட்டு தான் இருப்பேன். பட் இந்த பேக் ரெடி பண்ணிட்டேன். அப்படியே போகலாமா? அதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட் இல்லை. ப்ரீ ஒர்க் அவுட்டாக வந்து ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டேன். லைக் ஒரு ப்ரோட்டீன் பார் சாப்பிட்டுக்கலான்னு இருக்கேன். போகலாமா? சாப்பிட்லாம். சொல்கிறேன், அதை காட்டுறேன். போகிறதுக்கு முன்னாடி ஸோ நான் ப்ரிப்பரேஷன் சிம்பிள் எக்ஸ்டெண்ட் பிசிடபிள்யூ. நான் ஆல்ரெடி இதை வந்து ஷார்ட் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. நம்ம ஊர்லேயும் இருக்குது. பட் வேறு லெவல் இதில். இங்கே என்னென்னா லைக் 90 எத்தனை ஸ்கூப்பு? 90 ஸ்கூப்பு. ஓகே. பெரிய டப்பா. நான் நம்ம ஊரில் பார்த்ததில்ல. 30 சர்விங்ஸ் தான் பார்த்துருக்கேன். ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்கூப் அழகா. ஓகே. ஒரு சூப்பரான ஒர்க் அவுட் இருக்குது. அதுக்காக ஒரு ஸ்கூப்பை போட்டோமா அழகா. ரெண்டாவது இங்கே ஒரு பெரிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேப் தண்ணி நம்ம ஊரில் குச்சோன்னா புழு பூச்செல்லாம் வரும். பட் என்ன பண்ணுறது, அந்த அழுக்கு இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இங்கே டேப் தண்ணி தான் குடிக்கிறதே. ஆக்சுவலாக நான் வந்ததுலேருந்து தான் குடிச்சிட்ருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட்டு. ஓகே. அவ்வளோதான், ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அல்டிமேட்டாக அவ்வளோதான். அப்படியே பேக்கில் போட்டுக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ப்ரீ ஒர்க் அவுட்டு பார் ஒன்று சாப்பிட்லான்னு. ஆர்எக்ஸ் பார் சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 கிராம் ப்ரோட்டீன். ஓகே. டீஹைட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே. 3 ஒயிட் எக்கு, 14 பீனட்டு, அதுக்கப்புறம் 2 டேட்ஸு. ஓகே. வேறு லெவல். இதை நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோவாக அப்படியே காட்டுறேன். வேறு லெவல். ஆக்சுவலாக இதில் என்னடா 3 முட்டைன்ற இவ்வளோண்டா இருக்குன்னு பார்த்தீங்களா, எல்லாத்தையும் டீஹைட்ரேட் பண்ணி அப்படியே அந்த அளவுக்கு ஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக. ரெண்டாவது வந்து இங்கே குப்பையும் வந்து நம்ம ஊரில் இஷ்டத்துக்கு இப்போ தான் வந்துருக்கு திட்டம். இதில் போடணும் அதில் போடணும் இருக்குது. பட் இங்கே வந்து ரீசைக்கிள் பின் தப்பாக போட்டாலே கேஸ் தான். அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். வேறு எதுவும் பெருசாக இல்லை. இதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியும். க்ளீன். அதாவது இங்கே வேலைக்காரங்கள்லாம் கிடையாது. நம்ம வேலையை நம்ம தான் பண்ணிக்கணும். சொன்னேன் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறது நம்ம தான். ஹவுஸ் க்ளீனிங். நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நீ எவ்வளோனா சம்பாதிச்சு உனக்கான வேலையை பார்த்துக்கும். அந்த ஒரு க்ளீனான ஒரு விஷயம். டூ இட் யுவர் செல்ஃப் வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்ற மாதிரி தான் இங்கே கதை. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை நினைக்கும் போது இதெல்லாம் காசு சம்பாதிச்சாலும் நமக்கான வேலையை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது. உங்களோட கருத்து நான் தெரில. அப்படியே பேசினே சாப்பிட்டு முடிச்சுலான்னு பார்த்தேன். இட்ஸ் டூ டஃப். சாப்பிட்டு முடிச்சிடறேன். கிளம்பலாமா? ஓகே மக்களே. ப்ரோட்டீன் பாரை சாப்பிட்டு முடிச்சுட்டேன். ப்ரிப்பேர் பண்ண பிசிடபிள்யூ எடுத்து வச்சிட்டேன். ஜிம் கார்டு எடுத்து வச்சிட்டோம். ஷூ எடுத்து வச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா டிஷர்ட் வந்து ஆல்ரெடி உள்ளே தான் போட்டிருக்கேன். இதை போட்டு தான் பண்ண போகிறேன். அப்புறம் கொஞ்சம் குளிரும். பட் இருந்தாலும் வச்சுருக்கேன். சைக்கிள் எடுத்துகிட்டு விடுவோமா பயணத்தை? சவுண்டு கேட்குது இல்லை? அதை பற்றி கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம தம்பிக்கெலாம் போட்டுருந்தேன் பியர் பெல்லு. இந்த பெல்லை எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், கரடிக்கு தெரிஞ்சிடுமா யாரோ வராங்கன்னு சொல்லி அதை அலர்ட் ஆகிடுமா. அப்புறமே அது கிட்டே வந்தோம்னா ஆச்சுன்னா அது நம்மளை அடிச்சிடும். பட் முன்னாடியே இது வச்சுட்டு நல்லது. அதனால பேக்லேயே போட்டுன்னு சேஃபாக போகலாம். சவுண்டு கேட்டு அது இது வராமல் இருக்கும்ல, அதுக்காக. ஆக்சுவலாக இது வரைக்கும் வரல.
எனக்கும் ஆசை தான் வரும்போது வரதுக்குள்ளே அதை பார்க்கணுன்ட்டு. பட் சேஃப் தான், சும்மா கெத்தாக பேசலாம், வந்து அச்சுதுன்னா என்ன பண்ணுறது. ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே, பாய். ஃபைனலாக நமக்கான தலைவன் இவன் தான். ஸோ இவருக்கு ஒரு பேரை வைக்கணும் கூடிய சீக்கிரம். நமக்காக வாங்கப்பட்ட சைக்கிள். ஸோ இந்த சைக்கிளை தான் இப்போ நம்ம தூக்கிட்டு ஸோ போகிறோம். கெட் ரெடி. கராஜ் உள்ள இருக்குது, அந்த கராஜை தூக்கலாம். ஃபைனலாக சட்டியை தலையில் கவுத்துட்டு ஸோ நம்மளோட பைக் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். வேறு லெவலில் இருக்க போது. ஹெல்மெட் கொஞ்சம் குட்டி பசங்களுக்கு வாங்கிட்டோன்னு நினைக்கிறேன். 5லேருந்து 8 வயசு பையன். நம்மளும் அப்படி தான் இருக்கோம். என்ன சொல்கிறீங்க? போயிடலாமா? தட்ராமதி வண்டியை. ஹெல்மெட் தான் கொஞ்சம் காமெடியாக இருக்குது, என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காமெடியாக வாங்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல போட்டு பார்த்தோம், அப்போ பத்துச்சு நம்ம மண்டைக்கு, சின்ன பையன் மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது 5 வயசுலேருந்து 8 வயசுக்கானதுன்ட்டு. பட்டு சைக்கிள் ஓட்டும் போது வீடியோ இருக்குது தப்பு. பட் நான் ரொம்ப ஓரமாக இருக்கேன். ஓகே, காட்டவா? தலைவனோட அது என்ட்ரி வந்துடுச்சு பாருங்கள். பார்த்தீங்களா? இல்லை பொறுமையாக நமக்கு வாங்கி கொடுத்த ஸ்கூட்டரை தட்டிட்டு அப்படியே பொறுமையாக போக ஆரம்பிச்சிட்டோம். போகும்போது ஃபுல்லாகவே டவுனு, பிரச்சனையே இல்லை. அதனால சல்லுன்னு சைக்கிள் இறங்கிருச்சு. அது ஒரு பெரிய கார்டியோ மாதிரி தெரில. என்னதான் சைக்கிளிங்காக இருந்தாலும் கார்டியோ மாதிரி தெரில. அப்படியே அசால்ட்டாக ஒரு 6 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் ஜிம்மு. அப்படியே ஜாலியாக ஓட்டிகிட்டு பொறுமையாக போனேன். புது எக்ஸ்பீரியன்ஸு, புது ரோடு. ஆனால் இங்கே நிறைய ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரிலாம் பிடிக்கக்கூடாது. பட் ஆனால் நான் ஒரு ஓரமாக போகிறதுனால சைக்கிளுக்குன்னு தனியான ரூட் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. எதிரில் வர சைக்கிளை இடிச்சிடக்கூடாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி இப்போ வீடியோ எடுக்கிறது தப்பு. பட் சரி, புதுசாக இருக்குமே. அப்புறம் ஜிம்மை சேர்ந்துட்டேன். ஜிம்முக்கு போனதுக்கு அப்புறமேட்டு மவுண்டன் ஃபிட்னஸ் சென்டர், ஓகேவா, அது பட்டுன்னு உள்ளே போனோன்னே என்ன பண்ண ஆரம்பித்தேன், யூஸ்வலாக வார்ம் அப் பண்ணுவோம். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் செஷன் பிளான் பண்ணேன். அல்டிமேட்டான ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு பார் வார்ம் அப் வேறு பண்ணேன். ஓகே, நல்லா மொபிலிட்டி ஃபஸ்ட்டு பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு பார் வார்ம் அப் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணேன்னா க்ளீன் பண்ணது இதில் ஆட் பண்ணல. க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு ஸோ பார்பல் பேக் ஸ்குவாட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா எத்தனை தெரியுமா? 5 ரெப்ஸு 3 செட்ஸ் தான் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு பிளேட்லாம் செட் பண்ணேன்னா, ஓகே, பிளேட் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஸ்குவாட் முடிச்சுட்டு ஸ்குவாடில் ஃபஸ்ட்டு க்ளீனை முடிச்சுட்டேன். க்ளீனை முடிச்சுட்டு தான் ஸ்குவாட் போனேன். ஸ்குவாடை முடிச்சுட்டு பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணேன். ஓகே, நல்லா ஃபுல் ஸ்குவாட் பண்ணேன். இங்கே வெயிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் அப்பப்போ இதில் செக் பண்ணிப்பேன், கால்குலேட்டரில். இது எல்லாமே எல்பிஎஸ்ல இருக்கா, 35 கிலோ போட்டிருக்கு பிளேட்டு. பட் அவ்வளோ ஸ்குவாடாக நான் இல்லை, 35 எல்பிஎஸ்ஸு. ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டேன். அப்புறமேட்டு செஸ்ட் ப்ரெஸ் யூஸ்வலாக 6 ரெப் தான் பண்ணலான்னு போனேன். பட் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்தது போல், ஈஸியாக போயிடுச்சு. 12 ரெப்ஸ் 3 செட்ஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஸ்ட்ரென்த் வந்து 5 to 6 ரெப்ஸ் தான் பண்ணணும். ஸோ அதை பற்றியான வீடியோ நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம். ப்ரோக்ராம்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். உங்களுக்கு எப்படி எவ்வளோ கன்சிஸ்டன்சியாக நான் இவ்வளோ பண்ணிட்டுருக்கேன்ல, ஸோ அதெல்லாம் பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் சூப்பரான ஒரு 12 ரெப்ஸ் 3 செட்ஸ் செஸ்ட் ப்ரெஸ் பண்ணேன். பார்பல் செஸ்ட் ப்ரெஸ்ஸு, பெஞ்ச் ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஸ்குவாட் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு ஆக்சசரி ஒர்க் பண்ணேன். ஆக்சசரி அப்படின்னா கொஞ்சம் அசிஸ்டண்ட்டாக கொஞ்சம் ஷோல்டரை பம்ப் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் அண்ட் லேட்ரல் ரைஸ், ஃப்ரண்ட் ரைஸு, லேட் ரைஸ் இது சேர்த்தா ஒரு ரெப். அது மாதிரி 10 ரெப்பு, 10 லேட்ரல் 10 ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணால் லைக் ஒரு செட்டு மாதிரி அந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பாக்ஸ் ஸ்டெப் அப்ஸ் கெட்டில் பெல்லை வச்சுட்டு ஒரு 16 கேஜ் கெட்டில் பெல்லை வச்சுட்டு அல்டிமேட்டாக பாக்ஸ் ஸ்டெப் அப் பண்ணேன். ஏன் இன்னைக்கு ஜிம்மு இவ்வளோ காலியாக இருக்குன்னா, இந்த இன்னைக்கு வந்து லாங் வீக்கெண்டு. அதாவது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டேவும் லீவு, கனடா டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால யாருமே ஜிம்மில் இல்லை. அதனால உஷாராக இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்க முடியல. இல்லைனா இந்த ஜிம்மில் கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும். இந்த பிளேஸ்லாம் யாருமே எதனா ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பாங்க இந்த நேரமும். ஸோ அப்புறமேட்டு பாக்ஸ் ஸ்டெப் அப் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு யூனிலேட்ரல் கேரி வாக் பண்ணேன். ஓகே, கெட்டில் பெல்லை வச்சுட்டு ஒரு 3 ரவுண்ட்ஸ், ஒரு 100 மீட்டர் 100 மீட்டர் 100 மீட்டர் ஈச் ஹேண்ட் 100 மீட்டர் வந்து ஒரு 3 செட்ஸ் பண்ணேன். ரெண்டு கைக்குமே. அதுக்கப்புறமேட்டு எடுத்துகிட்டு போன பிசிடபிள்யூ கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு காலி பண்ணிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். ஓகே, அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வேறு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. திரும்பியும் விட்றா சைக்கிளில் தொட்டுறா ஓட்டிட்டு போவோம் அப்படின்ட்டு. சரி கார்டியோ பண்ணலான்னு பார்த்தா, சரி சைக்கிளோட பொறுமை அதான் கார்டியோ நினச்சேன். ஏன்னா அப்பி இல்லை, ஓட்டிட்டு வரலான்னு சைக்கிளை ஓட்ட ஆரம்பித்தேங்க. பொறுமையாக ஓட்டிட்டு வந்துட்டே இருந்தேன். ஓகே, கரெக்டாக அது ஒரு 6 கிலோமீட்டர் தான். இங்கெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும், பிளைன் ரோடு, ஸ்ட்ரைட் ரோடெலாம். அதுக்கப்புறம் அப்படியே ஓட்டிட்டு வர வந்து பார்த்தீங்கன்னா அப்பீலுக்கு வந்துட்டேன். நானும் ஓட்டி ஏறிடலான்னு சொல்லி மூச்சை போட்டு ஏறி பார்க்குறேன். முடியல. மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கே தெரியுமே, முடியல பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அப்பீலு. ஐய்யய்யோ! காலிடான்னு முடிவு பண்ணிட்டேன். நானும் மூச்சை போட்டு ஓட்டி பார்க்குறேன். அதுக்கப்புறமேட்டு இறங்கி தள்ள ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் தள்ளிட்டு வந்துட்டுருக்கேன். முடியல. கார்டியோ இது ரெசிஸ்டன்ட் கார்டியோவா இருக்கு. ரெசிஸ்டன்ட் ட்ரெய்னிங் பண்ண ரெசிஸ்டன்ட் கார்டியோ இங்கே தான் வந்து பண்ணிட்டுருக்கேன். பட் ஒரு ஹை ஆல்டிடியூட்னால ரொம்ப டஃப். அப்படியே பொறுமையாக திரும்ப மாற்றி ஓட்டினேன். அப்புறம் திரும்ப கொஞ்சம் சர்ஃபேஸ் வரும்போது இது ஓட்டினேன், உக்காந்தேன், நடந்தேன். இப்படியே மாற்றி பொறுமையாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக என்ன பண்ணிட்டேன், வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். ஓகே, இது பியர் ஏரியாலாம் இருக்குது பாருங்க. அந்த கரடிகள் ஜாக்கிரதை அந்த வழியாக தான் அப்படியே ஓட்டிகிட்டே வந்தேன். நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் இந்த பக்கம் இருக்குது. அப்புறமேட்டு அப்படி இப்படின்னு பொறுமையாக ஓடிட்டு
நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. தனியா போறது கஷ்டம். ஆனா நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்கன்னா மாட்டிப்போலான்னு பார்த்தேன். எப்படியோ சேஃபா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஓகே. திரும்பியும் பாருங்க டயர்டு. திரும்பியும் நடக்கிறேன். ஏன்னா திரும்பி அப்புறம் இல்லப்பா வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா. இதான் வீடு. ஸோ வீட்டுக்குள்ள வந்துட்டேன். மக்களே வெற்றிகரமாக ஜிம்முக்கு போயிட்டு சைக்கிளை ஓட்டிட்டு வந்து சேர்ந்தாச்சு. உண்மையாக பெஸ்ட்டு கார்டியோங்க சைக்கிள். ப்ரோட்டீன் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாம். ஒரு டே ஜிம்முக்கு போயிட்டு வந்தாச்சு. ஓகே. இன்றைக்கி வந்து வாட்டர் ஃபாஸ்ட் தான் இருக்கலான்னு பார்த்தேன். பட் நல்ல வெயிட் ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். பட் முடியாது. லிக்விட் ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிற நம்ம ஸ்டைலில். ஸோ ஒரு பனானா, ஓகே, ஒரு பனானா, ஒரு அவகோடோ, ஒரு ஃபேஷன் ஃப்ரூட்டை போட்டு ஒரு ஸ்கூப்பு ப்ரோட்டீன் ஷேக்கை போட்டு அடிச்சு குடிக்கலான்னு இருக்கோம். அதுதான் பிளானு. ஸோ பட்டுன்னு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை. பட் நமக்கு இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. ரெண்டாவது அவகோடா, பார்க்குறீங்களா? அவ்வளோதான். இப்படி தான் உடைக்கணும். கீழே வேறு பாதி கொட்டிட்டேன். ஓகே. இப்போ சாக்லேட்டை போட்டு அடிக்க போகிறோம். பார்த்துடலாமா? வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ மக்களே. போஸ்ட் ட்ரைனிங் சாட்டர்டே தரமான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிட்டு ஒரு ப்ரோட்டீன் ஷேக். ஓகே. போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அவகோடா, ஒரு மாம்பழம், ஒரு பேஷன் ஃப்ரூட். ஓகே. நம்ம ஊர்லலாம் சாப்பிட்ருப்பீங்க. இதை போய் தனியாக போடுறேன். அவகோடாலாம் நான் எங்கள் வீட்டில் கூட சாப்பிட்டதே இல்லை. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ரொம்ப ஹெல்த்தின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்று பிச்சு போட்டேன். ஓகே. வே ப்ரோட்டீன், கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஆன் எல்லாருக்குமே தெரியும். ஓகே. சாக்லேட்டு வேறு லெவலு. ஒரு 1.5 ஸ்கூப்பை போட்டு நான் பண்ணலான்னு இருக்கேன்னா சும்மா ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். லைட்டாக ஒரு 1.5 ஸ்கூப்பை போட்டு ஜிம்முன்னு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ஆன் பண்ணியாச்சு. ஓகே. தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். வெயிட் பண்ணுங்கள். தேவையான அளவு, எஸ் போதும், தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி தான், வேறு எதுவும் கிடையாது. பாட்டில் சூப்பராக இருக்குல்ல. ஸோ வச்சுட்டு இப்போது இதை இங்கே மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே. கீழே இருந்திருக்கு. இப்போ என்ன சொன்னாங்கன்னா அக்கா, இதை இந்த இடத்துல லாக் பண்ணிடணும். லாக் ஆயிடுச்சுன்னா ஒரு வாட்டி சும்மா அல்டிமேட்டாக வந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படியே திறக்கிறோம். பார்ப்போமா தம்பி எப்படி வந்திருக்காருன்ட்டு. வேற மாதிரி இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது நம்ம ஒரு ஸ்டைலில் போட்டுக்கிறோம். கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கிறாரு. வேற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா வேற மாதிரி. திம்முன்னு ஆக்கி விட்ருவாப்பில். அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சிம்பிளி ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஓலைங்க. சாப்பிட்டது செரிச்சது போக மீதி இருக்கிறத சரிச்சு விட்ருங்க. நம்ம சாப்பிட்டு வைக்கிறத நம்மளே கழுவி வைக்கிறது ஒரு நல்ல பழக்கம். நான் எங்கள் வீட்டிலன்னு இல்லை, எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த விஷயத்த செய்வேன். பட் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செய்வாங்க. பட் வெளி வீட்டுக்கெலாம் போயிட்டாங்கன்னா நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம சாப்பிட்றத நம்ம க்ளீன் பண்ணிக்கிறது ஒரு நல்ல பழக்கம். இதை பண்ணுங்க. ஓகே. அடுத்த vlogல சந்திக்கலாம் மக்களே. லவ் யூ.